தமிழக அரசால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதாக கூறி சென்னை பட்டினப்பாக்கத்தில் மீனவ கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கும் வகையிலான நடவடிக்கைகளை தமிழக அரசு கைவிட வலியுறுத்தி மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பட்டினப்பாக்கம் முதல் நொச்சிக்குப்பம் வரையிலான சுமார் 6 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் நடத்திய இந்த போராட்டத்தில் திடீரென மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் போலீசாருக்கும் மீனவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. லூப் சாலையில் இந்த தங்களது இடத்தை அரசு பறித்துக் கொண்டதாகவும் இதனால் தங்களிடம் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் குற்றம் சுமத்திய மீனவர்கள் முள்ளிக்குப்பம் வரை நெச்சு வரையிலான மீனவர்களின் வாழ்வு மண்டலம் பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். இங்கே முள்ளிக்குப்பம் மீன் ஐக்கிய பஞ்சாயத்து சபையும் முள்ளிமாநகர் மீன் பஞ்சாயத்து சபையும் மற்றும் இதிலிருந்து நொச்சிக்குப்பம் வரைக்கும் உள்ள மீன குப்பங்களும் அனைத்தும் சேர்ந்து எங்களோட வாழ்வாதார பிரச்சனைக்காக இன்று நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நீண்ட கால கோரிக்கையான எங்களோட பாரம்பரிய இடம் ஈபி அலுவலகத்தில் 29.800 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இடத்தை ஒரு சில ஆண்டுகள் முன்பு அரசாங்கம் எடுத்துக்கொண்டது. இப்போது 15 ஆண்டு காலம் இந்த இடம் இப்போது காலியாக இருக்குது. இந்த இடத்தை நாங்கள் மீண்டும் கேட்டு போராடி வருகிறோம். எங்கள் போராட்டத்தின் தொடர்ச்சியாக அரசு எங்கள் இந்த இடத்தை கை கொடுக்காம அதை காம்பவுண்ட் அமைத்து அதை அப்புறப்படுத்த முயற்சிக்கிறது. அதை எதிர்த்து நாங்கள் இன்று போராடி கொண்டிருக்கிறோம்.